ஐந்தாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாளக் குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாளக் குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பெற்று அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. ஓயக்கால சத்தம் முழங்குதே, ஓ பூமி நடுங்கி அதிருதே. கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுதே. மனிதரே மனம் திரும்புவீரே. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியிலுள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. வெட்டுக்கிளிகள் பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஓயக்கால சத்தம் முழங்குதே, ஓ நீதி நாள் நெருங்குதே. ஓ, கர்த்தரின் கோபம் வெளிப்படுதே. மனிதரே மனம் திரும்புவீரே. அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். ஆறாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக எழுந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி ஐபிராத்தென்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்லக் கேட்டேன். அப்பொழுது அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். ஓ கர்த்தரின் தீர்ப்பு வருதே, ஓ, ஓ உலகம் முழுதும் கேட்குதே. இன்னும் காலம் இருக்கும் போதே இயேசுவை நாடி வாரீரே. ஓயக்கால சத்தம் முழங்குதே, ரட்சிப்பின் வாசல் திறந்ததே. மனம் திரும்பி அவரை நாடுவோம். மகிமையின் ராஜாவை துதிப்போம்.